காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மக்களிடம் பரப்புரையில் எல்லாரும் ஈடுபட்டு இருக்கிறீங்க. உங்கள் பரப்புரைக்கு ஏன் மக்கள் காது கொடுக்கிறார்கள்? எதிர்கட்சிகளினுடைய பரப்புரையை ஏன் மக்கள் நிராகரிக்கிறார்கள்? அதை தான் அவங்க பேச போறாங்க. முதல்ல உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் திமுகவிலிருந்து திருமிகு கனிமொழி சோமு அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் கனிமொழி. புதிய தலைமுறையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு சிறந்த தலைப்பை எடுத்திருக்கிறீங்க. தேர்தலில் பரப்புரையில் முந்துவது யாருன்னு. என்னை பொறுத்த மட்டும் தேர்தலோட பரப்புரையே நான் மூன்றா பிரிக்க விரும்புகிறேன். நடந்த விஷயங்களை நினைவூட்டுவது, நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள், நாளை நடக்கவிருக்கிற விஷயங்கள். இது மூன்றில் தான் தேர்தல் பரப்புரையை அடங்கி இருக்கின்றதை நான் சொல்வேன். சென்ற காலத்தை பார்க்க வேண்டுமென்றால் நடந்து முடிந்த விஷயங்கள். கடந்த 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அவங்க சொன்ன வாக்குறுதிகள் 2014 தேர்தலிலும் 2019 தேர்தலிலும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு, இரண்டாவதாக விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும், மூன்றாவது கருப்பு பணம். அதாவது அதுலேயே 2 டிவிஷன் இருக்கு. ஒன்று ஸ்விஸ் பேங்க்ல இருக்க எல்லா இந்தியர்களோட பணத்தை நான் இந்தியாவுக்கு கொண்டு வருவேன். இரண்டாவதாக டிமானடைசேஷன்ல இந்திய நாட்டில் இருக்க அத்தனை கருப்பு பணத்தையும் ஒழிப்பேன். உங்கள் ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுவேன். அதுக்கப்புறம் பெண்களின் பாதுகாப்பு, மணிப்பூரில் நடந்தேறிய அரங்கம், மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்த அவலம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆல் இண்டியா லெவலில் இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது? எய்ம்ஸ் இன்னும் ஒற்றை செங்கலோட தான் இருக்கிறது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவசர அவசரமாக ஒரு பூமி பூஜையை போட்டு நிறுத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் 3-4 மாதங்களுக்கு முன்னாடி கடுமையாக நம்ம வெள்ளத்தில் பாதித்த போது இந்த பக்கமே தலை வச்சு படுக்காத பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 2021 ஜனவரி, பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, மார்ச் 3, மார்ச் 18, மார்ச் 19 இத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய பாரத பிரதமர் ஏன் வெள்ள டைமில் ஒரு வாட்டி கூட அவரால் வர முடியல? இதுதான் அவங்க தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களாக தேர்தல் பத்திரங்கள், இடி, சிபிஐ, ஐஐடி இது மூன்றிடம் கூட்டணி வைத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் நடக்கக்கூடிய அவலங்கள். ஐடி இரண்டாவது அதை ஒரு வாஷிங் மிஷினா யூஸ் பண்ணி எப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி மோடி தமிழ்ல தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ தமிழ்ல என்னால் பேச முடியலன்றதை ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். அப்படி சொன்ன பிரதமருடைய அதே கட்சி தமிழ்நாட்டின் தலைவர் தான் இன்னைக்கு பிஞ்ச செருப்புங்கிறது தமிழ் மொழிக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பிஞ்ச செருப்புங்கிறது அவர் அவருடைய பரப்புரையில் வச்சிருக்கிறாரு. அவர் அந்த தொகுதியோட வேட்பாளராகவும் இருக்கிறாருன்றதை யாரும் இங்கே மறந்துடக்கூடாது. இது நடந்து கொண்டிருக்கிறவை, நடக்க போறவை. ஒருவேளை நிச்சயமாக நடக்காது. இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அதில் அண்ணன் அல்போன்ஸ் அவர்களும் நிச்சயமாக என்னோட கருத்தை ஆமோதிப்பார். நம்ம வின் பண்ணோம்னா பிஜேபி என்ற ஒரு கட்சி காணாமல் போகும். ஏதாவது ஒரு தவறு இவிஎம் மிஷினை வச்சு வின் பண்ணி அவங்க வந்துட்டாங்கன்னா ஜனநாயகம் அழிஞ்சு போகும். இரண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு எல்லா மாநிலத்துடைய கோரிக்கைகளையும் அவங்களுடைய பவர்ஸ் மொத்தத்தையும் எடுத்துக்குவாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் சென்றுவிடும். இன்னும் ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முத்தான 5 விஷயங்களை மட்டும் நான் முன்வைக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய நாங்கள் 10 ஆண்டுகளாக பிஜேபி என்ன செய்தது என்றதையும் உங்களோட முன்வைத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த சுற்றில் உங்களோட நான் கலந்து பேசுகிறேன். நன்றி கனிமொழி சோமு. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.